بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بشيرا ونذيرا صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பஷீரன், இவர் ஒரு சுப செய்தி சொல்பவர் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். நபிகள் பெருமானாருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது, 99 பேர் இருக்கிறது. அவர்களுடைய பண்புகளாக பல்வேறு குணங்களை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி இருக்கின்றான். அதில் ஒரு பண்பு தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுப செய்தியாளர். என்ன சுப செய்தி சொன்னார்கள்? பெருமானாருடைய வாழ்க்கை முழுக்க அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் நற்செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்பவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடுவார், எப்படியும் நுழைந்து விடுவார். அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். அவருக்குன்னு சொர்க்கம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்பவர்கள் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று சொன்னார்கள். அது மறு உலகத்தினுடைய நிரந்தர வெற்றிக்கான சுப செய்தி. அல்லாஹ் நம்மோடு எப்படியெல்லாம் இரக்கமாய் நடந்து கொள்ளுவான் என்கின்ற செய்திகளை சொன்னார்கள். அதை தாண்டி உலக வாழ்க்கையில் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு எப்போதும் நற்செய்திகளை சொல்லுவார்கள். பொதுவாக ஒருத்தரை பார்த்து கொஞ்ச காலம் இப்படி இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு செழிப்பான வாழ்க்கை வரும் என்று சொல்லுகின்ற போது அவர் மிகப்பெரிய ஆர்வத்தை எடுத்துக்கொள்வார். நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிற போது அவர்களுக்கு ஒரு வகையான நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது. தொழிலாளர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், நாம் பழகுகிற மக்களுக்கு மத்தியில் நற்செய்திகளை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில் நற்செய்திகளை சொல்லுவார்கள். சொல்லி அந்த அமல்களை ஆர்வப்படுத்துவார்கள். ஒரு யதீமை யாராவது பராமரித்து பாதுகாத்து வளர்த்தால், அன காஃபிலுல் யதீம் கஹாத்தைன், நானும் யதீமை பராமரிப்பவனும் இந்த 2 விரல்கள் இருப்பதை போல இருப்போம் என்று சொல்வார்கள். 2 விரலை காட்டுவாங்க. எப்படி 2 விரல் எப்படி சமமாக இருக்குதோ அதுபோல் சொர்க்கத்தில் நானும் அவரும் சமமாக இருப்போம். இது ஒரு செய்தி. இப்படி சொன்ன உடனே, இந்த சுப செய்தி கிடைத்த உடனே என்ன ஆனது என்று சொன்னால், அதை செய்பவர்களுக்கு ஆர்வம் பிறந்தது. யதீம்கள் எந்தெந்த வீடுகளில் இருந்தார்களோ அவர்களை சிறப்பாக வளர்க்க தொடங்கினார்கள். அவருக்கு சுப செய்தி என்ன? சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு இருக்க முடியும். இதனால் அந்த யதீம்களின் வாழ்க்கை சிறப்பானது. அதுபோல் அந்த நாட்டில் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு கொன்றுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லுகிறார்கள். யாருக்கு 1 குழந்தையோ 2 குழந்தையோ பெண் குழந்தையாக இருந்து அந்த பெண் குழந்தைகளை பாகுபாடு இல்லாமல் பார்த்து வளர்க்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது பெண் குழந்தைகள் வெறுப்பு அங்கே நின்று போனது. பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் அவர்கள் ஆர்வம் கொண்டார்கள். இங்கெல்லாம் என்னன்னு கேட்டால், ஒரு செயலை செஞ்சால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட வெகுமதி இருக்கிறது என்கின்ற சுப செய்திகள். இதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தண்டனையை பற்றி ரசூலுல்லாஹ் அதிகம் பேசிக்கொண்டிருந்தார்களா, அல்லது அல்லாஹ்விடம் கிடைக்கின்ற வெகுமதிகள், அன்பளிப்புகள், அவன் தருகின்ற நியமத்துக்கள் குறித்து பேசினார்களா என்று நாம் பார்க்கிற போது அதிகம் ஹதீஸுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லுகின்ற செய்திகளைத்தான் நாம் கேட்க முடிகிறது. இப்படி செய்கிற போது அந்த சஹாபிய பெருமக்களுக்கு மத்தியில் நல்ல ஆர்வம் கிடைக்கும். ஒரு வியாபாரி தொழிலாளிகள் தான், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பா, நான் சேர்த்து அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வேகமாக வேலை பார்க்குறாங்க. உனக்கு இந்த வருஷம் கடைசியில் உனக்கு போனஸ்லாம் அதிகமாக கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு ஆர்வம் பிறந்த வேலையில் ஒரு வேகம் பிறப்பதை பார்க்கிறோம். சாதாரண வாழ்க்கையில் கூட சில பல வாக்குறுதிகள், சில பல நற்செய்திகள் அவர்களுக்கு ஒரு தெம்பு தருகிறது அல்லவா.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு 23 வருஷம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்திகள் ஒவ்வொன்றும் அந்த சஹாபிகளுக்கு மத்தியில் அவ்வளோ பெரிய ஆர்வத்தை கொடுத்தது. மதீனாவில் இருக்கும்போது எல்லோரும் பகை கொண்டு ஒரு 10,000 பேர் திரண்டு வந்துட்டாங்க. மதீனாவை நகரை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய குழிகளை நோண்டுவதற்காக வேண்டி தயாராகிறார்கள். ஒரு பெரிய குழி நோண்டுகிறார்கள். சஹாபிகள்லாம் அங்கே நோண்டும் போது ஒரு பெரிய பாறாங்கல் வந்துருச்சு. அதை எடுக்க முடியல. குழியெல்லாம் ரெடி, ஆனால் அந்த பாறையை தூக்குனா பெரிய குழி ஆகிடும். ஆனால் அந்த பாறையை எடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய பாறை. அப்போ உடைச்சி தான் எடுக்கணும். அதை உடைச்சா எத்தனை அடி அடித்தாலும் அது நகர மாட்டேன்னு, வீரெல்லாம் விட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தாங்க. வந்து சம்மட்டியை வாங்கினாங்க. வாங்கி ஒரு அடி அடித்தார்கள். அந்த பாறை அப்படியே மண்ணிலேருந்து லேசாக அசைவு கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு அடி அடிக்கும்போது எனக்கு அங்கே பக்கத்தில் இருந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், ரோம பேரரசனுடைய கோட்டை எனக்கு தெரிகிறது என்கிறார்கள். பாரசீகத்தினுடைய கோட்டை எனக்கு தெரிகிறது. நான் என்ன அர்த்தம் தெரியுமா? அடித்து கொண்டு இருப்பது கல். அந்த கல்லை அடித்து வெட்டி உடைச்சி போடணும். ஆனால் சஹாபிகள்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். சஹாபிகள் புடை சூழ இருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை அடிக்கிறாங்க. 3வது அடியில் அது உடஞ்சிருச்சு, எடுத்து போட்டாச்சு. ஆனால் 3 அடியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னென்னா, ரோம பேரரசை நாம் வெற்றி கொள்வோம், பாரசீக நாட்டை நாம் வெற்றி கொள்வோம் என்று பெரிய பெரிய நாடுகள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிடும் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இருப்பதும் ரொம்ப இக்கட்டான நிலைமை. சொல்கிற விஷயம் பெரிய விஷயம். இந்த நாடுகள்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்துரும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது பெருமானாருடைய ஒரு வார்த்தை அது உண்மையிலும் உண்மையானது, அது எந்த விதத்திலும் பொய் அல்ல, அது முரண்படாததுன்னு நம்பிக்கைக்குரிய சஹாபிகள் அல்லவா. எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். நடந்ததா இல்லையா? ரசூலுல்லாஹ் எந்தெந்த நாட்டை சொன்னார்களோ அந்த நாடுகள் அத்தனையும் இஸ்லாமிய கொடி பறந்தது. சஹாபிகள் எத்தனை யுத்தங்கள் கலந்து கொண்டார்கள். பத்ர், உஹதுன்னு 63 யுத்தகலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். என்ன எனர்ஜி அவர்களுக்கு, என்ன ஊக்கம்? ஒரே ஒரு ஊக்கம் தான், வலா தபரின் வலா பைத்தி வலா தபரின் வலா பைத்தி மதரின் இல்லை அது ஹலகுல்லால் இஸ்லாம். நம்ம இவ்வளோ உழைப்பு இப்போ கொடுக்குறோம், இந்த உழைப்புக்கான விளைவுகள் உடனே நடக்க போகிறதில்ல, அதெல்லாம் நடக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோட்டை கொத்தலங்களாக இருக்கக்கூடிய பெரிய நகரங்களாக இருந்தாலும் சரி, வெறும் குடிசைகளாக போட்டு வாழ்கின்ற ஒரு பாமர ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஹலகுல்லாஹுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹ் அங்கே நுழைச்சே தீருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது இஸ்லாத்தின் அந்த இளைஞர்களான வேங்கைகளான அந்த சஹாபிய பெருமக்கள் தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபடுவதற்கு அது இந்த சுப செய்திகள் காரணமாக இருந்தது. எனவே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு உலக வாழ்க்கை குறித்து சுப செய்தி சொல்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்ல அமல்களுக்கு நாளை என்னவெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று சுப செய்தி செல்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் அந்த சஹாபிய பெருமக்களை ஆர்வத்தோடு அவர்கள் பணி செய்ய பல்வேறு சுப செய்திகளை சொன்னார்கள் என்கின்ற செய்திகளை நாம் கேட்கிறோம். எனவே தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முபஷ்ஷிரன், சுப செய்தியாளர் என்கின்ற பெயர் தரப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய சுப செய்திகளை உள்ளடக்கிய நபர்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.